வணக்கம் மக்களே. ரவையை உப்புமாவா செஞ்சு கொடுத்தாலே யாரும் சாப்பிட மாட்டாங்க. அந்த உப்புமா மிஞ்சி போச்சுன்னா அதை என்ன பண்ணுறதுன்னு கவலைப்படுறீங்களா? கவலையை விடுங்க. அதோட உருவத்தை மாற்றி எப்படி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு ரவா உப்புமா இருந்ததுன்னா அதுக்கு 1 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக அதுக்கு தேவையான சீரகம், உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒன்று போல் கலந்து விடுங்க. தேவைன்னா கொஞ்சமாக தண்ணியை தெளித்து அதை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்ல மிருதுவாக உள்ளே அமுங்கும். இப்போ அதை எடுத்து ஒரு முறுக்கு உலக்கில் போட்டு நல்லா எண்ணெயில் பிழிஞ்சு விட்டுருங்க. அதுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா அருமையான மொறுமொறுப்பான முறுக்கு தயார். பார்க்குறதுக்கு தான் இப்படி இருக்குது, இது எப்படி மொறுமொறுப்பாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இதை பாருங்கள், கையில் வச்சு நசுக்குனாலே அப்படின்னு ஒருங்கி விழுகுது. அப்போ சாப்பிட்டா எவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ரவா உப்புமாவை இந்த மாதிரி செய்யலாமா அப்படின்றதையும் சொல்லுங்கள். நன்றி.